அறுப்பு கால பண்டிகை, சேர்ப்பு கால பண்டிகை, பெந்தேகோஸ்தே பண்டிகை எல்லாம் முதற்கனி பண்டிகைக்கு தொடர்ந்து 7 வாரங்கள் எண்ணப்பட்டு அந்த 49 நாள் முடிய 50வது நாள் கொண்டாடுகிற பண்டிகை. இன்றைக்கு இன்னும் கொஞ்சம் இந்த பண்டிகை குறித்த தகவல்களை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். ஆண்டவருடைய திட்டத்தின்படி நிலம் எல்லாருக்கும் சொந்தமாய் இருக்க வேண்டும். நல்லா கவனிங்க. நிலம், காணியாட்சி எல்லாருக்கும் சொந்தமாய் இருக்க வேண்டும். ஆகவே இந்த நிலத்துக்கு வயதை 49 ஆண்டுகள் ஆண்டவர் குறித்தார். 49 ஆண்டுகள். 50வது ஆண்டு அந்த நிலம் ஒரிஜினல் ஓனர் குடும்ப கஷ்டத்துக்காக, பிள்ளைகளின் படிப்புக்காக, திருமண காரியங்களுக்காக விற்றானே அவனையே வந்து சேர்ந்து விடும். அந்த வருஷத்துக்கு யூபிலி வருஷம் என்று பெயர். அந்த வருஷத்துக்கு என்னன்னு பேரு? யூபிலி, ஜூப்ளி, யூபிலி வருஷம் என்று பெயர். விடுதலையின் ஆண்டு. விடுதலையின் ஒரு நிலத்திற்கு விடுதலையின் ஆண்டும் 49 ஆண்டுகள் கழித்து அந்த நிலத்தில் விளையக்கூடிய விளைச்சலின் அறுவடை காலமும் 49 நாட்கள். இரண்டுக்கும் தொடர்பு இருக்கிறது. பொருளாதார ரீதியாய் யாரெல்லாம் கஷ்டத்தில் இருக்கிறார்களோ அவர்கள் விடுதலை அடைய வேண்டுமானால் நிலத்தின் பலன் நல்ல விளைச்சலை கொடுக்க வேண்டும். நிலத்தின் பலன் நல்ல விளைச்சலை கொடுக்க வேண்டும். போன வருஷத்துல ஒரு சில நாட்கள் தக்காளி, ஒரு கூட தக்காளி 3000 ரூபாய். ஒரு கூட தக்காளி 3000 ரூபாய். ஒரு கேஜி 200 - 300 ரூபாய். ஞாபகம் இருக்கா? அந்த நாட்கள்ல யார் யாரோட தக்காளி விளைச்சல் நிலம் இருந்துச்சோ அவங்கெல்லாம் லட்சக்கணக்கில் சம்பாரிச்சுக்கிட்டாங்க. ஒரு 3 மாசம் கழிச்சு ஒரு கூட தக்காளி 30 ரூபாய். எல்லாரும் என்ன பண்ணாங்க? தக்காளியில நல்ல லாபம் இருக்கிறதுன்னு எல்லாம் தக்காளியை விதைக்க ஆரம்பிச்சாங்க. 3 மாசம் கழிச்சு சர்ப்ளஸ், ஓவர் ப்ரொடக்ஷன், நிறைய விளைச்சல். அதனால விலை ஒரு கூட தக்காளி 30 ரூபாய், 50 ரூபாய் அந்த நிலைமைக்கு வந்துருச்சு. சரி, 2 எக்ஸ்ட்ரீமும் நல்லது இல்லை. 3000 ரூபாய் தக்காளி வித்தா நம்ம தக்காளி எக்ஸிபிஷன்ல வச்சு கண்ணாடி பாக்ஸ்ல வச்சுட்டு பார்க்கணும். குழம்பெல்லாம் செஞ்சு சாப்பிட முடியாது. 30 ரூபாய் கூட வச்சா அல்லது 3 ரூபாய் ஒரு கேஜின்னு வித்தா விளைய செய்த விவசாயி நிலைமை என்ன? அதை விளைய செய்த விவசாயினுடைய நிலைமை என்ன? ஆனா ஆண்டவர் பெர்ஃபெக்ட் பேலன்ஸ் வச்சார். நிலத்தின் மதிப்பிலும் சரி, விளைச்சலிலும் சரி. 6 ஆண்டுகள் ஒரு நிலத்தை பயிரிட வேண்டும். 7வது ஆண்டு நிலத்துக்கு ஓய்வு கொடுக்க வேண்டும். ஆனா 7வது ஆண்டிலே தானாய் விளையும். அந்த தானாய் விளைந்தது திக்கற்றவர்களுக்கும், அனாதைகளுக்கும், பரதேசிகளுக்கும், நிலம் இல்லாதவர்களுக்கும் விட்டுவிட வேண்டும். God has a provision for everyone. எல்லாருக்கும் ஆண்டவர் இடத்தை வைத்தார். எல்லாருக்கும் இடத்தை வைத்தார். நேற்று வாசித்தோம். அதுல அந்த கடைசி வசனம் என்ன சொல்லுகிறதுனா, ஓரத்தில் இருக்கிறதையெல்லாம் யாருக்கு விட்டுவிடு? திக்கற்றவர்களுக்கு, அனாதைகளுக்கு, பரதேசிகளுக்கு, விதவைகளுக்கு விட்டுவிடு. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. ஒரே நாள் ஏர் விடுறான், ஒரே போகம் நாத்து
பயிரிடுறான். ஒரே நாள் அந்த நாற்றை பிடுங்கி நடுகிறான். ஒரே தண்ணீர், ஒரே எரு, எல்லாம் ஒண்ணுதான். அப்போ ஒரே நாள் எல்லாம் கதிர் விட்டு இருக்கணும்ல. உதாரணத்துக்கு 1 கிலோ அரிசி எடுத்து ஸ்டவ் மேல வச்சு சமைக்கிறீங்க. வெந்துச்சா வேகலையான்னு மொத்த அரிசியும் பாய் மேல கொட்டிட்டு கை பிடிச்சி பாக்குறீங்களா? சொல்லுங்க. ஒரு பானையில இருந்து சும்மா ஒரு அரிசி எடுத்து வெந்துச்சா இல்லையான்னு பார்த்துட்டு வடிச்சிடுறீங்க. இந்த பானையில நீங்க வடிக்கிற சோறு கூட ஒரே நேரத்துல வெந்துருது. ஆனா விளைநிலம் அப்படி இல்லை. 90% நல்லா சிறப்பானது மத்தியில விளைஞ்சிருது. ஒரு 10% இன்னும் பிஞ்சா இருக்குது, இன்னும் பூவா இருக்குது, இன்னும் முற்றாமல் இருக்குது. நீ ஓனர், நிலத்துக்கு சொந்தக்காரன், நல்லா இருக்குதெல்லாம் அறுத்துன்னு வந்துரு. அந்த நல்லா அதை போயிடுச்சு இல்ல, அத யாருக்கு? திக்கற்றவர்களுக்கு, அனாதைகளுக்கு, பரதேசிகளுக்கு விட்டு. இஸ்ரவேலில காலையில 6 மணிக்கெல்லாம் போயிட்டு அறுப்பாங்க. 9-10 மணிக்கெல்லாம் அறுத்து போட்டுட்டு வீட்டுக்கு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் பகல்ல வேலை செய்ய முடியாது, சூரியன் சுட்டெரிக்கும், அந்த வெயில்ல வெளியவே போக முடியாது. மாலை 4 மணி வெயில் தாழ்ந்ததும் எல்லாம் நிலத்துக்கு போவாங்க. காலையில அறுத்து போட்டாங்க பாரு, அதை செம கட்ட ஆரம்பிப்பாங்க. 4 பேர் செம கட்ட, 2 பேர் அதை தூக்கின்னு வருவாங்க. அப்படியே கட்டினே வர்றதுக்குள்ளலாம் லாஸ்டா ஒரு 2 செம கட்டி வச்சிருப்பாங்க. இருட்டாயிட்டு இருக்கும். உடனே டார்ச் எத்துன்னு போக கூடாது, இருட்டாயிட்டுதும் அந்த சமைங்களை அப்படியே விட்டுட்டு வந்துடணும். ஆண்டவர் வேணும்னே 1-2 செமைய மறக்க செய்வார். எப்படி சொல்லுங்க சத்தமா? மறக்க செய்வார். அப்போ அந்த செம அங்கே இருக்குமா? அடுத்த நாள் காலையில அந்த ஊர்ல இருக்கிற அனாதைகள், விதவைகள், திக்கற்றவர்கள் பேசிக்குவாங்க. நேத்து போவாஸ் நிலத்துல, பலானூருடைய நிலத்துல அறுவடாச்சு. காலையில நம்ம போனோம்னா எதனா கிடைக்கும். காலையில அவங்க கூடையை எடுத்துக்கிட்டு, பேக் எடுத்துக்கிட்டு எங்க வருவாங்க? இந்த நல்ல வயலுக்கு வருவாங்க. அங்க பார்த்தா 2-3 செம ஆயிட்டு இருக்கோம், மறந்து விட்டு போயிட்டு இருக்கோம். காலையில எல்லாருக்கும் முன்னால நீ வந்து நிக்காத. அது யாருக்காக? அந்த கதிர்கட்டுகளை நான் திக்கற்றவர்களுக்காக, அனாதைகளுக்காக, ஏழைகளுக்காக மறக்க செய்தேன். அடுத்த கேள்வி ஒண்ணு வருது. எப்படின்னா, அப்போ கஷ்டப்பட்டு நிலம் வாங்கி பயிர் வச்சவனுக்கு நஷ்டம் தானே? பயிர் வச்சவனுக்கு நஷ்டம் தானே? நஷ்டம் இல்லை. எப்படின்னா, அறுத்து வந்து சேர்த்தாச்சு, அதை அடிச்சாங்க, கோதுமை மணி அடிச்சுட்டாங்க. அன்னைக்கு ராத்திரி கர்த்தர் அற்புதத்தை செய்வார். அம்பாரத்தை நிரப்பிடுவாங்க. ஒரு விவசாயி இங்க வந்து பார்க்குவான், ஓ இன்னைக்கு அளந்தா 100 மூட்டை வரும் அப்படின்னு கணக்கிடுவான். அடுத்த நாள் காலையில அளந்து பார்த்தா 110 மூட்டை இருக்கும். முதல் அற்புதம். 2வது, மார்க்கெட்ல ஒரு மூட்டை 500 ரூபாய் விலை போயின்னு இருக்கும். இவனுடைய கோதுமை வியாபாரத்துக்கு போகும்போது அது 600 ரூபாய் விலை போகும். அங்க ஒரு 100 ரூபாய். யாரு ஏழை எளிய மக்களை, திக்கற்றவர்களை, அனாதைகளை, பரதேசிகளை விசாரிக்கிறானோ அவன் இப்படி லாபம் அடைவான். ஒரு அல்லையா சொல்லுங்க. அவன் சம்பாதிப்பது பொத்தை பையில போவாது. அவன் கைகளின் பிரயாசத்தை அவனே சாப்பிடும்படியான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். ஆமென். இப்போ சரீரத்துல, ஆத்துமாவில பலன் அடையணும் அப்படின்னா பாவ நிவர்த்தி செய்யற நாள் ஆசரிக்கணும். 7ஆம் மாதம் 10ஆம் தேதி கூடார பண்டிகைக்கு 1 வாரம் முன்னால பச்சை தண்ணி கொடுக்க கூடாது, பல்லு விளக்க கூடாது, முகம் கழுவ கூடாது, தலை வரக்கூடாது, இந்த சரீரத்துக்கு எந்த சுகத்தையும் கொடுக்க கூடாது, எச்சம் முழுங்க கூடாது.
மாலை 6 மணியிலிருந்து அடுத்த நாள் மாலை 6 மணி வரையிலும் 24 hours கம்பல்சரி ஃபாஸ்ட், கட்டாயமான உபவாசம் இருக்கணும். இன்னைக்கு பாவ நிவர்த்தி செய்யற நாள் என்று. அன்னைக்கு பிரதான ஆசாரியன் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு வருஷத்துக்கு ஒரு முறை உள்ள போய் பாவ நிவர்த்தி செய்வான். அன்றைக்கு தன் ஆத்துமாவை தாழ்த்தாத எந்த ஆத்துமாவும் தன்னுடைய இஸ்ரவேலின் ஜனத்தாரின் மத்தியிலிருந்து அறுப்புண்டு போகும்னு சொல்லியிருக்கு. அப்போ நாம ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் பாவ நிவர்த்தி செய்கிற நாளை ஆசரிக்க வேண்டும். புரிஞ்சுச்சா நான் சொல்றது? பாவ நிவர்த்தி செய்யற நாள் பண்டிகையை ஆசரிச்சா என்ன கிடைக்கும் சொல்லுங்க? என்ன கிடைக்கும்? என்ன மாதிரி ஆசீர்வாதம்? உபவாசம் தான். என்ன கிடைக்கும்? சரீரத்துல சுகம் கிடைக்கும். என்ன மறுக்கிறீங்க? உபவாசம் வந்தா யாருக்கு நல்லது? உனக்கு தான் நல்லது. சும்மா கொஞ்சம் நஞ்சம் கறியா சாப்பிட்றோம், மீனா சாப்பிட்றோம், முட்டையா சாப்பிட்றோம், ஃபுல் கொழுப்பு ஏறிட்டு இருக்குது. அது குறையணும்னா, கரையணும்னா என்ன இருக்கணும்? உபவாசம் இருக்கணும். அதுல ஆண்டவருக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை, உனக்கு தான் பிரயோஜனம். அப்போ ஆவிக்குரிய கீழ்ப்படிதலுக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதம், சரீர பிரகாரமான கீழ்ப்படிதலுக்கு சரீர பிரகாரமான ஆசீர்வாதம். சரி, சரீர பிரகாரமான ஆசீர்வாதம் எங்க கிடைக்கும்? எப்ப கிடைக்கும்னா, இன்னைக்கு நாம கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த என்ன வாரங்களின் பண்டிகை ஷவ்வாட் அல்லது அர்ப்பின் பண்டிகை, சேர்ப்பின் பண்டிகை, இந்த பண்டிகையை அந்த குறித்த நாளிலே ஆசரிக்கும் பொழுது கர்த்தர் இந்த வருஷம் முழுவதுமா, இன்னையோட அக்ரிகல்ச்சரல் இயர் ஒரு முடிவுக்கு வருது. நாளைக்குல இருந்து மழை, டொரன்ஷியல் ரெயின் எங்க எப்படி அடிக்கும் தெரியாது. சேர்த்து வச்ச அதாவது எல்லா வைக்கோலும் மக்கும், அறுத்துட்டு எத்தனை வந்துட்டாங்கல்ல, நிலத்துல எல்லாம் மக்கும். அப்புறம் நீண்ட கோடை காலத்துக்கு பிறகு மறுபடியும் ஏறு விழுது, நிலத்தை விதிச்சா the earth, பூமியானது மீண்டுமாக தன் பலனை பெற்றுக்கொள்ளும் அடுத்த அறுவடையை கொடுப்பதற்காக. அப்போ இந்த பண்டிகை ஏழை எளிய மக்களை விசாரிப்பதற்காக கர்த்தர் ஏற்படுத்தின பண்டிகை. யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் வசனங்கள் 7 16 வரை வாசிக்க கேட்போம். பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் வசனங்கள் 7 16 வரை. நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினாலே பாவத்தை குறித்தும், நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினாலே நீதியை குறித்தும், இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதாயிருக்கிறது, அவைகளை நீங்கள் இப்பொழுது தாங்க மாட்டீர்கள். சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார். பிதாவினுடையவைகள் யாவும் என்னுடையவைகள், அதனாலே அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார் என்றேன். நான் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் கொஞ்சம் காலத்திலே என்னை காணாதிருப்பீர்கள், மறுபடியும் கொஞ்சம் காலத்திலே என்னை காண்பீர்கள் என்றார். 13ஆம் வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார்.
அவர் நம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். ஆமென். அடுத்ததாக இந்த பரிசுத்த ஆவியானவர் கட்டளையிடப்பட்ட இந்த பெந்தேகோஸ்தே நாளின் முக்கியத்துவத்துக்கு நாம வரலாம். முதலாவதாக, நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன் அப்படின்னு இயேசுநாதர் சொல்றார். எப்ப தெரியுமா? மேல் வீட்டு அறையில தம்முடைய சீஷரோடு பஸ்காவை ஆசரித்து விட்டு கீதரோன் பள்ளத்தாக்கு வழியாக கடந்து கெத்செமனே தோட்டத்துக்கு போகிற வழியிலே கடைசியாக தம்முடைய சீஷர்களோடு இயேசு பேசின வார்த்தைகள் இவைகள். நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன். நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். பரிசுத்த ஆவியானவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். பரிசுத்த ஆவியானவருடைய வேலை என்ன பாருங்க. ஃபர்ஸ்ட் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். இப்போ நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்ல பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கிட்டோம்னா என்ன? பரிசுத்த ஆவியை பெற்றுக்கணும் அப்படின்னா நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் சொல்றோம். நம்ம ஆவியில நிரம்பி ஃபர்ஸ்ட் வேலை அதெல்லாம் கிட்டும். நான் அதெல்லாம் வேணான்னு சொல்ல, அதெல்லாம் கிட்டும். நல்லா குதிக்கலாம், எகிரலாம், சத்தம் போடலாம், அப்படியாவது கொஞ்சம் கை காலுக்கு எக்ஸசைஸ் வரட்டும். ஆனா அதெல்லாம் ஒன்றும் சொல்ல. ஆனா ஃபர்ஸ்ட் பரிசுத்த ஆவியானவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அடுத்து, சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். ரெண்டாவது ஸ்டேஜ் பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவார்? பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். யாரெல்லாம் கீழ்ப்படிஞ்சாங்களோ, ஆமாண்டவரே நான் பாவி, பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும், என்னை மன்னியும்னு சொன்னாங்களோ அவங்களுக்கு சகல சத்தியத்துக்குள்ளும் அவர்களை என்ன பண்ணுவாரு? நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன், கம்ஃபர்டர். பரிசுத்த ஆவியானவருக்கு ஆறுதலின் தெய்வம், தேற்றரவாளன், கம்ஃபர்டர், ஆறுதலின் தெய்வம் என்று பெயர். சத்திய ஆவியாகி அவர் வரும் பொழுது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். ஆவியானவருடைய நடத்துதல் அப்படின்னா நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் எது தெரியுமா? ஆவியானவருடைய நடத்துதல். இன்னைக்கு ஆவியானவருடைய பிரசன்ஸ் அப்படியே உணர்ந்தான். அந்த பாட்டு பாடுறப்போ அப்படியே ஆவியானவர் இறங்கினார். இப்படித்தான் நம்ம அனுபவத்தை கேலிபர் பண்ணி வச்சுக்கிறோம். ஆமா தானே? ஆராதனை நேரத்துல நல்லா ஆராதிச்சேன் நான் அப்படின்றோம். ஆவியானவர் அப்படியே பிரசன்ஸ். ஆனா அடுத்த இரண்டாவது நிலை, ஆவியானவர் சகல சத்தியத்திலும் நம்மை வழி நடத்துவார். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்புறம்தான் இது ரெண்டு நடந்த பிறகுதான் அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம். எது ரெண்டு நடந்த பிறகு? பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் கண்டித்து உணர்த்தின பிறகு கீழ்ப்படிந்தவர்களுக்கு சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன் உங்களை சகல சத்தியத்திலும் வழி. இது ரெண்டு நடந்த பிறகு மூணாவது ஸ்டேஜ் தான், மூன்றாவது நிலை தான் என்ன? அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம். அங்க போறதுக்கு முன்னால யோவேல் தீர்க்க தரிசன புத்தகத்திலிருந்து ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். யோவேல் 2ஆம் அதிகாரம்
28 32 வரை வாசிக்கலாம். யோவேல் 2 மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன். வானத்திலும் பூமியிலும் இரத்தம், அக்கினி, புகை ஸ்தம்பங்களாகிய அதிசயங்களை காட்டுவேன். கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமுமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் இரத்தமாகவும் மாறும். அப்பொழுது எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். 32. அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தர் சொன்னபடி சீயோன் பர்வதத்திலும் எருசலேமிலும் கர்த்தர் வரவழைக்கும் மீதியாய் இருப்பவரிடத்திலும் ரட்சிப்பு உண்டாயிருக்கும். ஆமென். அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை, அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் சொல்லுங்க, தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் வாலிபர் தரிசனங்களை காண்பார், உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். ஹல்லேலூயா. கொஞ்சம் நான் வாலிபர்களுக்கான தரிசனத்தை ஒரு 5 நிமிடம் நான் தியானிக்க விரும்புகிறேன். எல்லா வாலிப ஆண் பிள்ளைகளும், குறிப்பா ஆண் பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் கூட அடுத்த 5 நிமிஷம் நான் சொல்றத மிக கவனமா கேளுங்க. இப்போ சமீபமா ஒரு பாட்டு வந்திருக்குது. கர்ப்பத்துல பிறக்கிறதுக்கு முன்னால, எங்க அம்மா பிறக்கிறதுக்கு முன்னால தரிசனத்தை கொடுத்தாருன்னு ஒரு பாட்டு வந்துக்குது தானே? ஆமா தானே? எடுத்து வை அந்த பாட்டு. இப்ப சமீபமா கேட்டேன். தரிசனம், விஷன். வாலிய பிள்ளைங்களாம் கொஞ்சம் தயவு செஞ்சு கவனிங்க. உனக்கு நாளைக்கு என்ன செய்யணும் அப்படின்னு தெரியணும். ஃபர்ஸ்ட் இன்னைக்கு என்ன செய்யணும்னு தெரியணும். Do you have a vision for today? இன்றைக்கான தரிசனம் இருக்கிறதா? காலையில எந்திரிச்சதும் இந்தந்த காரியங்களை இன்றைக்கு நான் செய்து முடிக்க வேண்டும். இன்னைக்குல இருந்து 5 வருஷம் கழிச்சு, அருமையான வாலிப தம்பி, நீ என்னவா இருப்ப? தங்கச்சி என்னவா இருப்ப? என்னவா இருப்பேன்? இப்ப எப்படி இருக்கிறனா அப்படித்தான் இருப்பேன். அப்படின்னா நீ அப்படித்தான் இருப்ப. வாட் இஸ் யுவர் விஷன் ஃபார் த இயர்? இந்த ஆண்டுக்கான உன்னுடைய தரிசனம் என்ன? காலேஜ்ல படிச்சுன்னு இருந்தா இப்பத்துல இருந்து 5 வருஷம் உன் படிப்பு எப்ப முடியும்? அப்புறம் முடிச்சதும் என்ன செய்ய போற? வேலை தேட போறியா? மேல் படிப்பு போக போறியா? வாட் இஸ் யுவர் விஷன்? உன் தரிசனம் என்ன? 10 ஆண்டுக்கு ஒரு முறை ஆண்டவர் எனக்கு தரிசனத்தை மாத்தி 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 கொடுத்தாரு. எவ்ரி 10 years, 10 வருஷம் ஆனதும் ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப், 10 வருஷம் ஆனதும் ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப், 10 வருஷம் ஆனதும் ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப். 1989 ஆல்வினையா முன்னால கூப்பிட்டாரு. 99 பாஸ்டர் ஆயிட்டேன். 2009 இந்த சர்ச்சை கட்டினேன். 2019 பைபிள் காலேஜ். எவ்ரி 10 years. இன்னைக்கு உட்காந்து யோசித்துட்டு தான் ஆண்டவருடைய சமூகத்துல நான் வந்து நிக்கிறேன். 10 வருஷத்துக்கு ஒரு காரியத்தை ஆண்டவர் நடப்பித்திருக்கிறார். தரிசனம் தான் நம்மை அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகும். நிக்க வச்சு கேட்கட்டுமா ஒருத்தரையும்? 10 years from now நீ என்னவா இருப்ப தெரியுமா உனக்கு? யோசித்தியா தேப்பனா? Have you ever thought of it? இப்பத்துல இருந்து 10 வருஷம், 5 வருஷம். 10 வருஷம் ரொம்ப அதிகம்னா 5 வருஷமா பிரேக் பண்ணிக்கோ. 5 வருஷம் ரொம்ப அதிகமான 2 வருஷமா பிரேக் பண்ணிக்கோ. இந்த வருஷம் 8வது படிச்சா 9வது படிச்சா இந்த வருஷம் 60% எடுத்தேன்.
அடுத்த வருஷம் 70% எடுக்கணும். இந்த வருஷம் 70% எடுத்தேன், அடுத்த வருஷம் 80% எடுக்கணும் மார்க்ஸ். இந்த கோர்ஸ்ல சேரணும், அதை படிக்கணும். அது அந்த அந்த டார்கெட் 2 வருஷம் முடிஞ்சதும் இந்த வேலைக்கு போனோம். அதுக்கு நான் என்ன பழகிக் கொள்வேன், எக்யூப் பண்ணிக்குவேன். அதுக்கு நான் என்னை ஆயத்தப்படுத்திக் கொள்வேன். இந்த தரிசனத்தை உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். எங்க பாஸ்டர்ஸ் மீட்டிங் அங்க நான் அழைச்சாங்கன்னா அவங்க எனக்கு கொடுக்கறது 1 மணி நேரம். உதாரணம், அன்னைக்கு உளுந்தூர்பேட்டைக்கு போனோம். அவங்க எனக்கு பேசுறதுக்கு கொடுத்த நேரம் 1 மணி நேரம், 1 hour. இந்த 1 மணி நேரம் பேசுறதுக்காக காலையில 4:30 மணிக்கு அலாரம் வச்சு எந்திரிச்சு ரெடி ஆயிட்டு, நம்ம லேட் பேர்டு ரைட்டா, தூங்குறதே 1 மணிக்கு தான், தூங்க போறதே லேட்டு. 4 மணிக்கெல்லாம் அலாரம் வச்சு எந்திரிச்சு 5 மணிக்கு ரோட்டுக்கு போய் 11:30 மணிக்கு அங்க போய் சேர்ந்து 12லேருந்து 1:15 வரலாம் செய்தியை கொடுத்துட்டு 1:30 மணிக்கெல்லாம் சாப்பிட்டு 1:45 வண்டி எடுத்தா தான் ராத்திரி 10 மணிக்கு வீட்டுக்கு. அப்போ வரும்பொழுது யோசித்துட்டு வரேன் நான், இந்த 1 மணி நேரம் பிரசங்கம் பண்ண, போறப்ப 6 மணி நேரம் ஓட்டம், வர்றப்ப 6 மணி நேரம் ஓட்டம். இப்ப இந்த போற 6 மணி நேரம், வர்ற 6 மணி நேரம் வேஸ்ட் தானே? மேலோட்டமா பார்த்தா வேஸ்ட். ஆனா இதற்காக அழைக்கப்பட்டவன் நான் என்று பார்க்கும்போது ஐ எம் கால்டு ஃபார் தட். இதற்காக நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். அதுக்காக என்ன நான் ப்ரிப்பேர் பண்ணிக்குவேன். இன்னைக்கு நான் என்ன பெருமைப்படுத்திக்கிறதுக்கு சொல்ல, ஒரு 5 மணி நேரம் நான் இன்னைக்கு செய்தி கேட்டிருப்பேன். 5 மணி நேரம் காலையில இருந்து 5 hours மெசேஜ். ரவி சக்கரியாஸ் ஐயாவுடைய 4 மெசேஜ், ஒன்னொன்னு 45 நிமிஷம். ஜான் ஐயா 2 மெசேஜ், ஒன்னொன்னு 30 நிமிஷம். இன்னைக்கு குறைஞ்சபட்சம் அவ்வளவு நேரம். ஏன்னா என் தரிசனம் எனக்கு தெரியும், நான் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன்னு எனக்கு தெரியும். இந்த கேள்வியை வாலிபர்கள் கிட்ட கேட்கிறேன், உன் தரிசனம் என்ன? தரிசனம்னா நான் முதலாவது தெரியுமா? அதுக்காக என்ன பிரயாசப்பட்டிருக்கிறாய்? என்ன ஆவ நினைக்கிற? அதுக்கு என்ன, வாட் இஸ் யோர், அதுக்கு உன்னுடைய முயற்சி என்ன? என்ன பிரயாசம்? கோவப்படுவீங்க நான் இதை சொன்னா. அதுக்காக நீ உன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள். So you should have a vision. உன் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு ஒரு தரிசனம், உன் குடும்பத்துக்கு ஒரு தரிசனம், உன் ஊழியத்துக்கு ஒரு தரிசனம். அது உன் தனிப்பட்ட வாழ்க்கைக்கான தரிசனமா கூட இருந்துட்டு போகுது. நீ பாஸ்டர் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. பாஸ்டருக்கு பத்தி பேசல, உன் பர்சனல், உன் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு ஒரு தரிசனம். அந்த தரிசனம் என்ன? உங்க நேரம், என் நேரம், எல்லாத்தையும் செலவிட்டுங்க உட்காந்துருக்கிறோம். அட்லீஸ்ட் லெட் us know our vision today. வேற எதுவுமே இந்த 2 நாள் மீட்டிங்ல நீங்க பயனடையலன்னா கூட எனக்கு கவலை இல்லை. உன் தரிசனம் என்னன்னு நீ தெரிஞ்சுக்கிட்டு போனியானா, யோசித்துக்கிட்டு போனியானா, அது போதும் எனக்கு. உங்கள் வாலிபர்கள் என்ன பண்ணுவாங்க? இப்ப திருப்பலாம். மத்தேயு எழுதின அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 - 17 வரை. ஒருவேளை ஆளுக்கு 5-6 வசனமா வாசிக்கலாமா? அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தரின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். வானத்தின் கீழ் இருக்கிற சகல கோத்திரத்தாரிலும் இருந்து வந்த தேவ பக்தி உள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை
அவரவர்கள் கேட்டபடியினாலே கலக்கமடைந்தார்கள். எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து, இதோ பேசுகிற இவர்கள் எல்லாரும் கலிலேயர் அல்லவா? அப்படி இருக்க நம்மில் அவரவர்களுடைய ஜென்ம பாஷையிலே இவர்கள் பேச கேட்கிறோமே, இது எப்படி? பார்த்தரும் மேதரும் ஏலாமித்தரும் மெசபொத்தமியா யூதேயா கப்பதோக்கியா பொந்து ஆசியா பிரிகியா பம்பிலியா எகிப்து என்னும் தேசத்தார்களும் சிரனே பட்டணத்தை சுற்றி இருக்கிற லிபியாவின் திசைகளிலே குடியிருக்கிறவர்களும் இங்கே சஞ்சரிக்கிற ரோமாபுரியரும் யூதரும் யூத மார்க்கத்தமைந்தவர்களும் கிரேத்தரும் அரபியருமாகிய நாம் நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார்கள். எல்லாரும் பிரமித்து சந்தேகப்பட்டு இது என்னமாய் முடியுமோ என்று ஒருவரோட ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். 13 17 வரை 16 வரை இன்னொருத்தர் வாசிக்கலாம். மற்றவர்களோ இவர்கள் மதுபானத்தினால் நிறைந்திருக்கிறார்கள் என்று பரியாசம் பண்ணினார்கள். அப்பொழுது பேதுரு 11 கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய், யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக, என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். நீங்கள் நினைக்கிறபடி இவர்கள் வெறி கொண்டவர்கள் அல்ல. பொழுது விடிந்து 3ஆம் மணி வேளையாயிருக்கிறதே. தீர்க்கதரிசியாகிய யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே இது நடந்தேறுகிறது. 17 எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். 18 என்னுடைய ஊழியக்காரர் மேலும் என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். ஆமென். கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு ஜோரா காணிக்கை செலுத்தலாம். ஃபர்ஸ்ட் பெந்தேகோஸ்தே என்னும் நாள். ஹல்லேலூயா. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க சத்தமா சத்தமா. என்னது இது பேரு? பெந்தேகோஸ்தே என்னும். பெந்தேகோஸ்தேன்னு ஒரு சபை கிடையாது, ஒரு நாள். ஒரு அம்மா, நாங்க உங்களை சந்திக்க போனோமா, ஏக்கா நான் கூட பந்தோபஸ்துல சேர்ந்துட்டேன். ஏக்கா நான் கூட பந்தோபஸ்துல சேர்ந்துட்டேன். யாரு இருக்கோன்னு கண்ணிங்க பார்க்கலாம், கண்டுபிடிங்க பார்க்கலாம். பந்தோபஸ்துனா என்ன சொல்லுங்க. ஒரு அரசியல் தலைவரோ யாரோ ஒருத்தர் கேஜி போறாருன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா போலீஸ்காரும் அங்க இருப்பாங்க. எதுக்கு? பந்தோபஸ்துக்கு. ஒரு அர்த்தத்துல அந்த அம்மா சொன்னது ரொம்ப கரெக்ட் தான். பரிசுத்தாவிய நீ பெற்றா பந்தோபஸ்தா நீ போயிட்டு வருவே, கரெக்ட் தான். பரிசுத்தாவி இல்லைன்னா வழியில மாட்டிக்குவ, ஆபத்துல மாட்டிக்குவ. பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்த போது அவர்கள் எல்லாம் ஒருமனப்பட்டு மேல் வீட்டு அறையிலே குடி வந்திருக்கிறார்கள். ஆக்சுவலா ஷவ்வாட் இந்த பண்டிகையினுடைய பேரு. மவுண்ட் சீனாய் டு த அப்பர் ரூம். சீனாய் மலையிலிருந்து மேல் வீட்டு அறை வரை. சீனாய் மலையில நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது இன்னைக்கு தான். மேல் வீட்டு அறையிலே இவர்கள் கூடி வந்திருந்த போது பரிசுத்த ஆவியானவர் கட்டளையிடப்பட்டதும் இன்னைக்கு தான். அன்னைக்கு மோசே நியாயப்பிரமாணத்தை கொண்டு வந்த போது ஜனங்கள் எல்லாம் சுற்றி ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். இயேசுநாதர் சொன்னார், உன்னதத்திலிருந்து நீங்கள் ஆவியை பெற்றுக் கொள்ளுகிற வரையில எருசலேமை விட்டு போகாதிருங்கள்னு சொல்லியிருந்தார்.
இவங்கெல்லாம் ஒரு வாடகை ரூம் எடுத்து அங்க போய் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாங்க. மேல் வீட்டு அறையில 120 பேர். 10 நாள் ஆச்சு இவங்களுக்குள்ள ஒரு மனம் வர்றதுக்கு. ஏசுநாதர் 40 நாளும் காட்சி அளித்தார். 40வது நாள் எடுத்துக்கொள்ளப்பட்டார். அப்போ தொடங்கி 10 நாள் ஆச்சு. இப்ப இந்த பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்த போது பரிசுத்த ஆவியானவர் கட்டளையிடப்பட்டார். இது பண்டிகை நாட்கள். இது என்ன நாட்கள்? பண்டிகை. எல்லா ஊர்ல இருந்தும் ஜனங்க எங்க வந்துட்டுக்கிறாங்க? இப்ப பண்டிகை ஆசரிக்க எருசலேமுக்கு வந்துட்டுக்கிறாங்க. ஒரு மேல் வீட்டு அறையில காலையில இது மார்னிங் டிவோஷன்ல நடந்துக்குது. பரிசுத்த ஆவியானவர் கட்டளையிடப்பட்டது எப்போ? காலை ஜப வேளையில. மார்னிங் 6 o'clock முதல் மணி, 7 o'clock 6 மணிலேருந்து 7 மணி வரை முதலாம் மணி வேலை, 7லேருந்து 8 வரை 2ஆம் மணி வேலை, 8லேருந்து 9 வரை 3ஆம் மணி வேலை. இப்போ பரிசுத்த ஆவியானவர் கட்டளையிடப்பட்டது. பேதுரு எந்திரிச்சு பேசுறத பார்த்தா காலையில 7லேருந்து 8க்குள்ள பரிசுத்த ஆவியானவர் கட்டளையிடப்பட்டிருக்கிறார். மார்னிங் பிரேயர்ல பரிசுத்த ஆவியானவர் கட்டளையிடப்பட்டிருக்கிறார். இவங்க கூடி வந்திருக்கிறாங்க. இடம் அசைக்கப்படுகிறது. அக்கினிமயமான நாவுகள் தோன்றுகிறது. இடிமுழக்கம் உண்டாகிறது. ஒரு பெரிய பட்டாசு டமார்னு வெடிச்சிச்சா, என்னடா சத்தம்ட்டு எல்லாம் வந்துட்டாங்க வெளியே. எல்லாம் வெளியே வந்துட்டாங்க என்னான்னு கேட்கறதுக்கு. இவங்க அக்கினிமயமான நாவுகள் தோன்றினது. இவங்க எல்லாரும் வெவ்வேறு பாஷைகளில் பேச தொடங்கினார். இங்க ஒரு விளக்கத்தை நான் கொடுக்க விரும்புகிறேன். நேத்து நான் சொன்னேன், அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதும் பொழுது ஆவியின் வரங்களிலே ஒண்ணு அந்நிய பாஷை சொல்லி இருக்கிறார். கரெக்டா? இவங்க இங்க பேசினது பற்பல பாஷை. உதாரணத்துக்கு இங்க எத்தனை பேருக்கு தெலுங்கு தெரியும்? எல்லாம் புலவிங்க. கலை செல்விக்கு தெரியுமாமே? இதான் பேசு ஒரு 4 வார்த்தை. இப்ப நமக்கு சுத்தமா தெரியாத ஒரு பாஷை, அது ஏபிசிடி கூட தெரியாது. அந்த பாஷையில ஒருத்தர் பேசுறாங்க. அந்த பாஷையை மட்டும் தெரிஞ்சவங்க ஒரு 20 பேர் அங்க உட்காந்துக்கிறாங்க. இவங்க பேசுறது அவங்களுக்கு புரியுது. இன்னொருத்தர் இன்னொரு பாஷையை பேசுறாங்க. இந்த பாஷை பேசுறவங்க ஒரு 30 பேர் அங்க உட்காந்துக்கிறாங்க. இவங்க பேசுறது அவங்களுக்கு புரியுது. கிளியர் கிராமட்டிக்கல் லாங்குவேஜ், தெளிவான இலக்கணமான மொழி பேசினார்கள். யாரோட மொழியை பேசினாங்கன்னு பட்டியலேக்குதாங்க, லிஸ்டுக்குது. அந்த பாஷைகளில் இவர்கள் பேசினார்கள். இவங்க யாருன்னா படிப்பறிவு இல்லாதவர்கள். இப்ப ஜனங்களுக்குள்ள குழப்பம் ஏற்படுகிறது. ஒரு கூட்டத்தார் என்ன சொல்றாங்க, குடிச்சிட்டு குடிவேரியில நைட்டெல்லாம் டைட் பார்ட்டி, ராத்திரியெல்லாம் இவங்க ஆல் நைட் ப்ரேயர்ல இருந்தாங்கல்ல, ராத்திரி எல்லாம் பாட்டு பண்ணி இருந்துப்பாங்க, ஜெபம் பண்ணி இருந்துப்பாங்க மேல் வீட்டு அறையில. தூரத்துல இருந்து கேட்கறவங்க என்ன சொல்லுவாங்க? சொல்லுங்க, குடிவேரியில. இந்த உலகம் நம்முடைய சபையை பார்த்து நம்ம பார்த்து என்ன சொல்லுது? அல்லேலூயா தோத்திரம், காப்பி ரொட்டிக்கு. ஏன்னா நம்மளது ஃபெல்லோஷிப் இல்லாத மீட்டிங் என்ன இல்ல, சாப்பாடு இல்லாத நம்மளது மீட்டிங் முடியறது இல்லை. ஆமா தானே? என்ன மறிக்கிறீங்க? ஆமா தானே? வீட்டுல செல் மீட்டிங் வச்சா கூட ஒரு பிஸ்கட் ஒரு டீ நிக்குது. இந்த அமைப்பு எல்லா இடத்துலயும் இல்ல, எல்லா மதத்திலும் இல்ல, இங்கதான். ஏன்னா ஆண்டவர் ஏற்படுத்தின அமைப்பு இது. சீஷர்கள் அனுதினமும் வீடுகள் தோறும் அப்பம் பிட்குதலிலும் அந்யோன்யத்திலும் ஜபத்திலும் தரித்திருந்தார்கள்னு வாசிக்கிறோம். இப்போ நம்மளுக்கு பேரை வச்சுட்டாங்க. அதுல இந்த அல்லேலூயான்றத அத சொல்லுவாங்க பாரு, அல்லேலூயா. நான் அவமானப்பட்டுக்கிறேன் பாரு. காலேஜ் படிக்கிறேன், எங்க கிளாஸ்ல பிலடெல்பியா சர்ச் வழியா புதன்கிழமை தாய்மார் கூட்டம் நடக்கும். நம்ம அம்மா பெரியம்மா ஐடா நிக்கல்சன் அம்மா அவங்க பீரியட்ல ஃபர்ஸ்ட் டிகிரி படிக்கிறான்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டிகிரி தான் படிக்கிறேன். அப்போ எங்க ஃப்ரெண்டு ஒருத்தன், அவன் அந்த வழியா வந்துக்கிறானா, இவங்களுடைய பெரியம்மா அந்த மோளம் அடிச்சாங்கன்னா சும்மா ஆட முடியாதவங்களுக்கெல்லாம் கூட ஆடணும்னு தோணும். அவ்வளோ சூப்பரா வாசிப்பாங்க, எல்லாம் டான்ஸு. இவன் ஜன்னல்ல பார்த்துட்டு வந்துட்டான்.
இந்த சர்ச்சுக்கு தான் நான் போறேன்னு தெரிஞ்சிச்சு. எலெக்ஷன்ல எனக்கும் அவனுக்கும் பிரச்சனை. எலெக்ஷன்ல இப்ப என்ன அவமானப்படுத்தணும்? ஏய் வாங்கடா இன்னைக்கு டிஸ்கோ டான்ஸ் பார்க்க போலாம்னா வெட்னஸ்டே. ஸோ எங்கேயும் ஸ்கேட்டிங் ஹால் எல்லாம் இருக்குது இல்லை? அப்பெல்லாம் ஸ்கேட்டிங் ஹாலில் ஆங்கிலோ இண்டியன்ஸ் எல்லாம் என்ன அப்பப்போ டான்ஸ் ஆடுறோம். அதான் நினச்சி கூப்பிட்றான்னு நினச்சோம். நேரம் எங்கே கூட்டின்னு போனான்? நம்ம சர்ச்சுக்கிட்ட. இப்போ தெரிஞ்சு போச்சு இந்த சர்ச்சுக்காரன் தான். சனிக்கிழமை காலேஜில் வெறும் டிகிரி படிக்கிறவங்க மட்டும் எல்லாம் பிஏ பிஎஸ்சி பிஏகாம் எல்லாம் வரிசையாக ஒரு கிளாஸில் இருப்போம். சாட்டர்டே ஒரு நாள் லேப் எல்லாம் இல்லை, வெறும் தியரி கிளாஸ், லாங்குவேஜ் கிளாஸ் இருக்கும். இந்த சர்ச்சுன்னு நான் தெரிஞ்சிட்ட உடனே இவன் பார்த்துட்டு எல்லாருக்கும் சொல்லிட்டுக்கிறான். காலையில் ஃபஸ்ட் அவர் 8:30க்கு நான் போகிறேன், புக் எடுத்துன்னு போகிறேன். அப்படி கை வச்சோன்னா அப்படியே ஒரு 5 பேர் அல்லேலூயான்றாங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் வைக்கிறேன், அல்லேலூயா. நெக்ஸ்ட் படிக்கட்டு ஏற ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் அப்படியே கோரஸ் அல்லேலூயா அல்லேலூயா. எப்படி இருக்கும்? அப்போ கொஞ்சம் ஷேம் தான் ஆயிடுச்சு. ஒரு மிட் டேர்ம் ஹாலிடேஸ் வந்துச்சு. குடியாத்தத்துலேருந்து எங்கள் மாமா அத்தை வந்திருந்தாங்களா, அவங்க என்ன பண்ணாங்க, என்ன லீவ் தானேப்பா கூட வான்னு கூட்டின்னு போயிட்டாங்க. அங்கே போனதும் ஆம்பூரில் ஒரு மீட்டிங். மெய்யூர் பரமானந்தம்னு ஒருத்தர் பேசுகிறாரு, ஹெட்மாஸ்டரு பிரசங்கியார் மெய்யூர் பரமானந்தம். போனால் அவருடைய மெசேஜே அல்லேலூயா தான். அந்த செய்தியினுடைய தலைப்பு என்ன சொல்லுங்க? அல்லேலூயா. அவர் சொன்னது அல்லேலூயா தாண்டா உலகத்தில் உள்ள அத்தனை கிறிஸ்தவன்களையும் ஒன்னா சேர்க்கிற ஒரே வார்த்தை அல்லேலூயா, வேற எவனுக்குமே இது கிடையாதுன்னாரு. உண்மையாவே என்னடா இது அவமானப்பட்டு வந்து நின்னுகிறோம், இவரும் அல்லேலூயான்றாரு. நான் அப்பதான் ஒரு உதாரணத்தை சொன்னார். உலக கிறிஸ்தவர்கள் மாநாடு அமெரிக்கால நடக்குது. கப்பல்ல பயணிக்கிறாங்க. சீனால இருந்து ஒருத்தர், ஜப்பான்ல இருந்து ஒருத்தர், இவங்கெல்லாம் வந்து சென்னையில வந்து இவரையும் ஏத்திக்கிட்டு அந்த கப்பல் வந்து போது கப்பல் பயணம். இவர் ரூம்ல ஒரு சீனாக்காரன், இவர் ரூம்மேட்டு. இதுல கப்பல்ல ஒரு சீனாக்காரர். இவருக்கு இங்கிலீஷ் தெரியாது, அவனுக்கும் இங்கிலீஷ் தெரியாது. அவனுக்கு சீனா பாஷை தான் தெரியும், இவருக்கு தமிழ் பேராசிரியர், தமிழ் மட்டும் தான் தெரியும். இப்ப இவங்க 2 பேர் ஒரே ரூம்மேட்டு. காலையில எந்திரிச்ச உடனே, நான் இவங்களுக்கு ஒரு பழக்கம் இருக்குது இல்லை, அதுலயும் தமிழ்நாட்டு பாஸ்டங்கன்னா சொல்லவே வேணாம், காலையில எழுந்த உடனே பைபிளை பிரிச்சு சத்தமா படிப்பாங்க. இவர் பைபிளை பிரிச்ச உடனே அந்த சீனாக்காரன் என்ன பண்ணாராம், பைபிள் பிரிச்சாராம். அல்லேலூயா கர்த்தரை சோத்திரியுங்கள்னு சங்கீதத்துல ஒரு வசனம் இல்லை, அத்தையூர் படிச்சவொன்னே அவரும் அத்தைய அல்லேலூயா. இவங்க 2 பேருக்கும் ஒரே வார்த்தை தான் பொதுவானது. அது என்ன சொல்லுங்க? அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லி முடிச்சிட்டீங்களா? இந்த 2 பேருக்கும் பொதுவான வார்த்தை. இப்போ ஏஞ்சிக்கினார், காலையில ப்ரேயர் முடிஞ்சிச்சு, அல்லேலூயா. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு போலாமான்னு அர்த்தம். அடுத்த 1 மாத பயணம் இந்த 2 பேரும் ஒரே தகப்பனின் பிள்ளைகளாக புரிந்து கொண்டு வாழ வச்சது இந்த ஒரு வார்த்தை. என்ன சொல்லுங்க? அல்லேலூயா. இந்த செய்திய அவர் கொடுத்தாரு. உண்மையாவே அதுக்காகவே நாங்க கூட்டின்னு போன மாதிரி நம்மளுக்கு இருந்துச்சு. வர்றப்பன்னா ஒரு மாசம் கழிச்சு இந்த சாட்டர்டே இதே நடக்குது. மரத்தடியில உட்காந்துக்கிறாங்க. நான் சனிக்கிழமை நான் போறேன், அல்லேலூயா. இந்த முறை என்ன பண்ணேன் தெரியுமா? நேரா போனேன், அவன் தலைமையில கைய வச்சேன். இயேசுவின் நாமத்துல இன்னைக்கு கேலி பண்ற இந்த வாயி உண்மையா சொல்லணும்னு. அந்த 7 பேர்ல ஒருத்தர் சீனியா கூட. நம்ம சீனியா தெரியல, என் ஃப்ரெண்டு. அந்த 7 பேர்ல அவரும் ஒருத்தர் மொட்டை அடிச்சுக்கின்னு பட்டை போட்டுக்கின்னு வச்சுன்னு வந்துக்கிறாரு. அன்னைக்கு தொப்பி போட்டுன்னு வந்துக்கிறாரு. அன்னைக்கே சோத்திரம். அப்படி பரியாசம் பண்ண அந்த வாயில குறைஞ்சது 2 வாய உண்மையா அல்லேலூயா சொல்ல வச்சார். நமக்கு ஒரு பிராண்ட் நேம் இருக்குது. நம்ம பேர் என்ன? அல்லேலூயா. என் பேரு அல்லேலூயா. எங்க அப்பா பேரு சொல்லுங்க, எங்க அம்மா பேரு, சர்ச்சு பேரு, வேன் பேரு. கவிதை பத்தியா?
ஓரண்ட் லைனுக்கு போய் கார் எடுத்துன்னு போய் நிறுத்துவேன். ஒருத்தன் எப்ப பார் கெட்ட வார்த்தையில திட்டுவான். அண்ணா அல்லேலூயா அண்ணா. ரொம்ப நாள் டைம் குத்தேன். ஒரு நாள் நம்மளுக்கும் வர்றோம்ல வெளியே, வண்டியை விட்டு இறங்கணும், பட்டாங்கன்னு ஒரே ஓட்டம். ஜெயம்மா மகன் தான், ரெண்டாவது மகன் கூப்பிட்டு இன்னொரு முறை அவர் எதனா பண்ணியான்னு அவள் தாண்டான்னு. அதுல இருந்து ஒன்னும் பேசுறது இப்பெல்லாம். ஐயா சரிதா? இதெல்லாம் எப்பனா உன்னதத்திலிருந்து never be ashamed of the spirit that you have received. நீ பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியை குறித்து ஒரு நாள் வெக்கப்படாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அன்னைக்கு காலேஜ் படிக்கிறப்போ கொஞ்சம் வெக்கமா தான் இருந்துச்சு, அத்தை முழுசா புரிஞ்சுக்காத வரையிலும். தாத்தா மெய்யூர் பரமானந்தம் அவரு எனக்கு என்ன பண்ண வச்சாரு? புரிய வச்சாரு. அம்மா அவர் புரிய வச்சாரு. அன்னைக்குல இருந்து என்ன போயிடுச்சு? வெக்கம் போயிடுச்சு. நிறைய பேர் நம்ம இந்த சர்ச்சுன்னு சொல்றதுக்கே வெக்கம். நம்மளுக்கு எது பிடிச்சிக்குதுன்னா, அனைவரும் எழுந்திருப்போமாக, அந்த சர்ச்சை சொல்றதுக்கு ஜாலியாக்குது. ஏன்னா அதான் ரொம்ப டீசென்டா போயிட்டு, இது என்ன ஷேக்கிங், இது கத்தி சத்தம் போடுற கூட்டம். இந்த கூட்டமா? பரிசுத்தாவி வந்தப்போ அது தான் நடந்துச்சு. பேதுரு எழுந்து சொல்றாரு, யூதர் மனுஷரே, இஸ்ரவேல் ஜனங்களே கேளுங்கள், இவங்க மதுபானத்தினால் இதை செய்யவில்லை, யோவேல் தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது என்ன அது இன்னைக்கு நிறைவேறி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எழும்பி நின்னு இயேசுநாதரை சபிக்கவும் சத்தியம் பண்ண அதே பேதுரு எழுந்து நின்னு பிரசங்கம் பண்றான். இந்த பண்டிகைக்கு வந்த 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். கடைசியா ஒரு பாயிண்ட சொல்லி நிறைவு செய்கிறேன். சீனாய் மலையிலிருந்து மோசே வர லேட் ஆயிடுச்சு. லேட் ஆனதும் ஜனங்கள்லாம் ஆரோன் கிட்ட போனாங்க, எகிப்துல இருந்து எங்களை கொண்டு வந்த தெய்வம் யார்? அப்ப எல்லாம் காது மூக்குல இருக்கிறதெல்லாம் கழட்டி கொடுங்கன்னா. நான் கேட்டா நீங்க யாரும் கொடுக்க மாட்டீங்க. ஆனா ஆரோனுக்கு கொடுத்தாங்க எல்லாம். அதை போட்டு நெருப்புல போட்டு கண்ணுக்குட்டியா உருவாக்கி, அவன் கேட்டப்ப வித்த வேலைன்னா இப்ப வித்த வேலை. இப்ப 6500 ரூபாய் கிராம் யார் கொடுப்பாங்க? யாரும் கொடுக்க மாட்டாங்க இல்ல. ஓகே, கண்ணுக்குட்டியை உருவாக்கி உங்களை எகிப்துல இருந்து கொண்டு வந்த தெய்வம் இதுதான் சொல்லிட்டான். ஆண்டவர் சொல்றாரு, மோசே இறங்கி போ, உன் ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள். மோசே யோசுவாவும் இறங்கி வர்றாங்க. யோசுவா சொல்றான், ஜெயதொனி மாதிரி கேட்கிறதே. மோசே சொல்றான், அது ஜெயதொனியும் இல்ல, அப்ப ஜெயதொனியும் இல்ல, ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள். இறங்கி வந்தான், 10 கட்டளை பலகையை போட்டு உடைச்சான். என் பக்கத்துல நிற்கிறது யாருன்னா லேவியர்கள் எழுந்து நின்னாங்க. உன் முன்னால வர அத்தனை சகோதரனை வெட்டின்னு போனாங்க. 3000 பேர் செத்தாங்க. அன்னைக்கு நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்ட அன்னைக்கு 3000 பேர் செத்தாங்க. பரிசுத்த ஆவியானவர் அருளப்பட்ட அன்னைக்கு 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. கணக்கு ஆண்டவர் சரி பண்ணிட்டாரு. இழந்ததை ஆண்டவர் சரி பண்ணிட்டாரு. அப்ப இதுல இருந்து இன்னொன்னு புரிகிறது, இந்த பண்டிகை நீ இழந்ததை சரி பண்ற பண்டிகை, நீ நஷ்டப்பட்டதை சரி பண்ற பண்டிகை, நீ இழந்து போனதை உனக்கு திரும்பவும் ஆண்டவர் தருகிற பண்டிகை. நேத்து ராத்திரி ஒரு ஜெபம் பண்ண சொன்னேன். அம்மா தானே, என்னன்னு சொல்லுங்க. கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் அவர் என்னை. இன்னைக்கு ராத்திரி ஒரு ஜெபத்தை சொல்ல போறேன். எடுங்க 128 சங்கீதம். எல்லாரும் எடுங்கோ. 128 சங்கீதம் எல்லாரும் எடுத்துக்கிட்டீங்களா? இன்னைக்கு ராத்திரி ஒரு ஜெபம். இந்த ஜெபம் உன் ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்ளுகிற ஜெபம். Psalms 128 எடுத்துட்டீங்களா? எல்லாம் சேர்ந்து படிக்கலாமா? உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும், உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிவ மர கன்றுகளை போல் இருப்பார். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிப்பான். கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய்.
நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு காணிக்கை செலுத்தலாம். ஃபர்ஸ்ட் இந்த பண்டிகை இழந்து போனதை எப்படி ஆண்டவர் தர்றாரு தெரியுமா? ஃபர்ஸ்ட் உன் கைகளின் பிரயாசத்தை நீ இனி வட்டிக்காருக்கு வட்டி கட்ட மாட்ட. உன் கைகளின் பிரயாசத்தை நீ உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உனக்கு நன்மை உண்டாயிருக்கும், தீமை அல்ல. உன் தீமையை கர்த்தர் இன்னைக்கு ராத்திரி என்னவா மாத்துறாரு? சொல்லுங்க நம்புறவங்க, விசுவாசிக்கிறவங்க சொல்லுங்க. உன் தீமைய கர்த்தர் உனக்கு என்னவா மாத்துறாரு? நன்மையா மாத்துறாரு. உன் கையின் பிரயாசத்தை நீ என்ன பண்ணுவ? சாப்பிடுவ. சுகர் வந்து, பிபி வந்து, டாக்டர் யாருக்கும் கறி சாப்பிடக்கூடாது, சோறு சாப்பிடக்கூடாது, டீ குடிக்க கூடாது, சக்கரை சொல்லக்கூடாது, எதனா யோலனா சாப்பிடலான்னு அதுக்காக போய் சாப்பிட்டு ஆண்டவர் ஓகே பண்ண பிறகு சாப்பிடணும். புரியுதா? உன் கைகளின் பிரயாசத்தை நீ என்ன பண்ணுவ? உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை செடியை போல், உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ முக்கியமானது, நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும். அப்படின்னா நீண்ட ஆயுச கர்த்தர் உன்கிட்ட வருவார், நல்லா சாப்பிட வைக்குவாரு, நல்ல சமாதானம் உண்டாக, பாக்கியம் உண்டாகும்படியாய் கர்த்தர் உன்னை செய்வார். இந்த பண்டிகை நீ இழந்ததை திரும்பவும் பெற்றுக்கொள்ளுகிற பண்டிகை. ஹல்லேலூயா. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. இதுக்கு வந்ததுனால நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன்றது எத்தனை பேர் உண்மையா சொன்னீங்கன்னா கர்த்தர் நிச்சயமா அவங்களை என்ன பண்ண போறார்? அப்படியே கண்களை மூடி கைகளை உயர்த்தி இருக்கும் பொழுது அவங்கவுங்க ஒரு 5 நிமிஷம் பர்சனல் பிரேயர், 128ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வசனங்களை நினைத்து ஒவ்வொருத்தரும் ஒரு 5 நிமிஷம் தனிப்பட்ட ஜெபத்துல இருக்கும்படி கேட்டுக்கொள்கிற. எல்லாம் கண்ணை மூடி கையை உயர்த்தி வாயை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபியுங்க. சத்தத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபியுங்க. எல்லாம் வாயை திறந்து